சண்டே ஆச்சுன்னா மோஸ்ட்லி வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க. சரி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போன இடம் தான் ராமேஸ்வரம். ஒரு நாளில் ராமேஸ்வரத்தில் மேக்ஸிமம் எவ்வளோ இடத்த பார்க்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சென்னையில் 7:15 ட்ரெயின் இருக்குது. சடனாக பிளான் பண்ணதுனால டிக்கெட் புக் பண்ணலை. அன்ரிசர்வ்டில் ஹிந்திக்காரனோட சேர்ந்து போகிற வேதனை இருக்கே அடடா. விண்டோ சீட்டில் உட்காந்து லைட்டாக தலையை சாய்ச்சி தூங்கிட்டு வந்துட்டேங்க. மார்னிங் எந்திரிச்சு பார்த்தோன்னே ராமேஸ்வரத்தில் ட்ரெயின் நின்றுச்சுங்க. இறங்கி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பக்கத்தில் KFC புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் போயிட்டு சிக்கன் விங் 2 ஆர்டர் பண்ணி அதை நானே செல்ஃப் சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு பாம்பன் பிரிட்ஜை பார்க்க கிளம்பியாச்சு. பாம்பன் பிரிட்ஜ் போகிற வழியில் இருக்க 2 சைடில் இருக்க பீச்லேயும் ஃபாரின் பீச் மாதிரி இருக்கும். அதில் ஃபோட்டோ ஷூட்டு, ப்ரீ வெட்டிங் ஷூட்டு நிறையா பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போகும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த லெஃப்ட் சைட் தெரிகிற ட்ராக்கில் தான் ட்ரெயின் வரும். நம்ம போகிற நேரம் பார்த்து அதிர்ஷ்டவசமாக ஒரு ட்ரெயின் ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கு. அதை வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள், அது அழகாக இருக்கும். காலையில் ஈவினிங் வந்தால் மட்டும்தான் ட்ரெயின் போகிறதையே பார்க்க முடியும். ரெண்டாவது ட்ரெயினும் வந்தது நம்ம போகும்போது. கரெக்டாக அந்த பாம்பன் பாலத்தில் நிற்கும் போதே ட்ரெயின் கிராஸ் ஆகி போச்சு. முன்னாடி இருந்த பாலத்துலலாம் ஸ்லோவாக போங்க, இந்த பாலத்தில் நல்லா ஸ்பீடாக போச்சு. டாட்டா பாபாய், அடுத்த விலாகில் சந்திக்கிறேன்.